அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. இன்னைக்கு இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது தக்வா பெறுவதற்கான வழிமுறைகள். ஆரம்பத்தில் சில வகுப்புகளில் நம்ம பார்த்துருப்போம் தக்வாவை பெறுவது எப்படி இப்படின்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கக்கூடியவங்களாக இருந்தோம். இந்த வகுப்பில் மேலும் கூடுதலாக தக்வா உடையவர்களுக்கு என்ன மாதிரியான லாபம் நஷ்டம் கிடைக்க இருக்கிறது அத்தனையுமே இன்னைக்கு நம்ம இந்த வகுப்பில் பார்க்க இருக்கிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் சேரும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தக்வா பெற வேண்டும் என்றால் முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? தக்வானா என்ன? இறையச்சம். இறையச்சம் உடையவர்களாக நம்ம ஆக வேண்டும் என்றால் முதலில் நாம் செய்ய வேண்டியவை என்ன? நம்மை நாம் தகுதிப்படுத்துதல். எதை கொண்டு தகுதிப்படுத்துதல்? குர்ஆனே தன்னுடைய வாழ்வாக கொண்டு தன்னைத்தானே தகுதிப்படுத்துதல். தக்வா உடையவர்கள் அவங்க முத்தகீன்களாக ஆகலாம். ஒருத்தவங்க முத்தகீன்களாக ஆயிட்டாங்களா அவங்க தக்வா உடையவர்களாக ஆயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். முத்தகீன்கள்னா என்ன? தக்வானா என்ன? இந்த வேதம், அதாவது இந்த குர்ஆன் ஒருத்தவங்களுக்கு நேர் வழி காட்டுதுன்னா அவங்க யாரு அப்படி பார்த்தோன்னா இறையச்சம் உடையவர்கள், அதாவது தக்வா உடையவர்களுக்கு மட்டும்தான் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கு. இந்த தக்வா உடையவர்கள் அடுத்தபட்சம் முத்தகீன்களாக ஆவது, அதாவது அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவங்களோ அல்லாஹ்வுடைய திருப்திக்குரியவங்களோ உதவியாளர், அதாவது உதவியாளர் பட்டியலில் உண்மையாளர் பட்டியலில் அவங்க இடம்பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த தக்வாவே தன்னுடைய வாழ்வாக கொண்டு வாழ்கிறவங்க முத்தகீன்களாக ஆவாங்க. அந்த முத்தகீன்களுடைய பண்பு எப்படிலாம் இருக்கும்னா அல்லாஹ்கிட்ட இருந்து என்ன பெறக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னா அல்லாஹ்வுடைய நேசம் திருப்தி உண்மையாளர் பட்டியலில் அவங்க இடம் பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. முத்தகீன் அதை கொண்டு தான் நம்ம வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதை கொண்டு தான் நிறைய விஷயம் கற்கக்கூடியவங்களாக இருக்கும். நம்ம வாழ்வை வழி வகுக்கக்கூடியது, நம்ம வாழ்வை உருவாக்கக்கூடியது எல்லாமே முத்தகீன் தான். சொர்க்கத்தை அடையணுமா? முத்தகீன்களாக ஆகணும். அதிகபட்சம் முத்தகீன்களாக ஆகணும். முத்தகீன் சொன்னால் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர், உண்மையாளர் இப்படின்னு முத்தகீன்களுக்கு பல பேர் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவங்களாக நம்ம ஆயிட்டோம்னா நம்ம சொர்க்கம் நமக்கு கன்ஃபார்ம். சொர்க்கத்துக்குரியவங்களாக நம்ம ஆயிட்டோம். நம்ம உண்மையாளர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாளர் தான் பேர் சொல்லுவாங்க. எல்லாரும் அவங்கள உண்மையாளர் சொல்லுவாங்க. ஆக உண்மையாளராக நம்ம இருந்தோன்னா முத்தகீன்களாக நம்ம ஆயிடலாம், சொர்க்கத்துக்குரியவர்களாக நம்ம ஆயிடலாம். ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனத்தை வச்சு அல்லாஹ் தஆலா என்னெல்லாம் சொல்ல வரான்னு நம்ம பார்க்கலாம். 59வது அத்தியாயம் 18 to 24 வசனம் வரைக்குமே நம்ம பார்த்தோம்னா அந்த குர்ஆனை எடுத்து நீங்கள் பாருங்க. 59வது அத்தியாயம் 18 to 24 வசனம். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒரு மைய கருத்தா, ஒரு ஒருங்கிணைஞ்சு ஒரு மைய கருத்தா உங்களுக்கு அது புரிகிற வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? அந்த வசனம் அல்லாஹ்வை அஞ்சுதல், இறை அச்சம் எப்படி பெறுவது, அந்த அச்சமுள்ள மனிதன் என்ன செய்ய வேணும், எந்த வழியை அவங்க பின்பற்றினா லாபம், எந்த வழியை பின்பற்றினா நஷ்டம், இது அனைத்தையுமே விவரிக்கக்கூடியதாக இருக்கு. இந்த தலைப்புகளுக்குள்ள அனைத்தையும் விவரிக்குது. அதை நமக்கு புரிஞ்ச வரைக்கும் பார்த்தா லாபம் என்ன நஷ்டம் என்ன, இறையச்ச மனிதன் எப்படி இருக்க வேணும், அதை பெறுவது எப்படி, இப்படியெல்லாம் அந்த வசனம் நமக்கு தக்வாவை வளர்க்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கு. இப்போ 1 by 1 நம்ம பார்த்துடலாம். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொருவரும் மறுமை நாளுக்காக தான் முற்படுத்தி வைத்திருப்பதை பார்த்து கொள்ளட்டும். இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்பவற்றை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவன். அன்றியும் அல்லாஹ்வை மறந்து விட்டவர்கள் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஏனெனில் அவர்கள் தங்களையே மறக்கும்படி அல்லாஹ் செய்துவிட்டான். அத்தகையோர்தாம் பாசிகள், அதாவது பாவிகள், பெரும் பாவிகள் ஆவார்கள். நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள். சொர்க்கவாசிகளே பெரும் பாக்கியம் உடையோர்.
நபியே, நாம் ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கி இருந்தோமானால் அல்லாஹ்வின் பயத்தால் அது நடுங்கி பிளந்து போவதாக கண்டிருப்பீர். மேலும் மனிதர்கள் சிந்திக்கும் பொருட்டு இத்தகைய உதாரணங்களை நாம் அவர்களுக்கு விளக்குகிறோம். அவனே அல்லாஹ், வணக்கத்துக்குரியவன். அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை. மறைவானதையும் பகிரங்கமானையும் அறிபவன் அவனே. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். அவனே அல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன். அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை. அவனே பேரரசன், மிக பரிசுத்தமானவன், சாந்தி அளிப்பவன், தஞ்சம் அளிப்பவன், பாதுகாப்பவன், யாவரையும் மிகைப்பவன், அடக்கி ஆள்பவன், பெருமைக்குரியவன். அவர்கள் இணை வைப்பவற்றை எல்லாம் விட்டு அல்லாஹ் மிக தூய்மையானவன். அவன்தான் அல்லாஹ், படைப்பவன், ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன், உருவம் அளிப்பவன். அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. வானங்களிலும் பூமியில் உள்ளவையாவும் அவனையே தஸ்பீ செய்து துதி செய்கின்றன. அவனை யாவரையும் மிகைத்தவன், ஞானமிக்கவன். இப்போ நம்ம பார்த்த அத்தியாயத்துல எல்லாம் நமக்கு என்னென்ன படிப்பினை கிடைக்குது, நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி பேசுது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு அவனுடைய பண்புகளை கொண்டு அல்லாஹ் விவரிக்கக்கூடியவனாக இருக்கான். அவனுடைய ஆட்சியும் அவனுடைய அதிகாரத்தை பற்றி விளக்கக்கூடியதாக இருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அவனுடைய வாழ்க்கையை விட்டு இதற்காக வந்த நோக்கத்தை அவன் வழி தவறி நடந்தா அவனுக்காக கொடுக்கப்படும் பரிசு என்ன என்று தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்றான். நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் ஒரே மாதிரி அல்ல என்பதையும் விவரிக்கக்கூடிய பாடமாக இருக்கு. அவர்களுக்கான கூலி தனித்தனியாக வழங்கப்படும் என்பது அல்லாஹ் எடுத்துரைக்கிறான், சொல்லக்கூடியவனாக இருக்கான். இதை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தா இந்த வசனம் தனித்தனியாக தான் இருக்கும். ஒரு வசனத்துக்கும் இன்னொரு வசனத்துக்கும் ஒரு ஜாயிண்டிங்கே இல்லாத மாதிரி அப்படிதான் இருக்கும். ஒரு இணைக்கவே படலை, ஒரு இது வேற, இந்த வசனம் வேற, இந்த வசனம் வேறன்னு அப்படிதான் நம்மளுக்கு கண்ணோட்டம் அப்படிதான் இருக்கும். ஆனால் எல்லாம் இணைக்கப்பட்ட ஒரே தலைப்பினுள் வர செய்தியாக தான் இருக்கு. முதலில் இறைவனை அஞ்சுதல். முதலில் என்ன வருதுன்னா, முதலில் இறைவனை அஞ்சுதல். அஞ்சுவதற்கான காரணம், அஞ்சுகிறவன் என்ன செய்ய வேண்டும், அஞ்சுவதற்கான வழி என்ன என்பது எல்லாமே, அஞ்சாதவனுக்கு ஏற்படும் நஷ்டம் என்ன, அத்தனையுமே ஒரே தலைப்பினுள் வரக்கூடியதாக இருக்கு. இப்போ ஒரு வசனத்துக்கான எக்ஸ்பிளனேஷனை பார்த்துடலாம். ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. அடுத்தபடியாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க. அல்லாஹ்வுக்கு பயந்தால் மட்டும்தான் நம்மளோட ஒவ்வொரு காரியமும் சரியாக இருக்கும். ஆதலால் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா உரைகளிலும் சரி, ஜும்மா உரைகளும் சரி, ஜும்மா அல்லாத உரைகளும் சரி, கூடுற இடத்துல எல்லாம் உரைகள் செய்யும் போது இருந்தாலுமே முதலில் அவங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொள்ளுங்கள் தான் சொல்லுவாங்க. மேலும் ஒவ்வொருவரும் மறுமை நாளுக்காக தான் முற்படுத்தி வைத்திருப்பதை பார்த்து கொள்ளட்டும். அதாவது மறுமை நாள் வருது, அதற்காக நம்ம என்ன சேகரித்து வச்சிருக்கோம், இனி ஏதாவது சேகரித்து வைக்கணுமா, ஒரு நம்மளுடைய சுய பரிசோதனை இருக்கு இல்லையா, நம்ம சேகரித்து வச்சுருக்கோமா இல்லை இனிமேட்டாவது சேகரித்து வைக்கணுமா, அப்படி நமக்குள்ள மறுமை நாளுக்காக நம்ம எதை சேகரித்து வைத்திருக்கோம், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, இப்போ பேங்க் பேலன்ஸ் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது மாதிரி மறுமைக்காக சேகரிக்கப்பட்ட நற்செய்கள்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். ஏன்னா அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்க, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கான். அல்லாஹ் எப்படி இருக்கான்னா, நீங்கள் செய்கிறத எல்லாமே அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கான். அவனுக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன செஞ்சு வச்சுருக்கீங்க, உங்கள் பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அதே போல் மறுமைக்காக நீங்கள் என்ன தயார்படுத்தி வச்சுருக்கீங்க, இனி ஏதாவது தயார்படுத்த போகிறீங்களா, இது அத்தனையுமே அவன் அறியக்கூடியவனாக இருக்கான். அடுத்த வசனம் பாருங்க. அல்லாஹ்வை மறந்து விட்டவர்கள் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள், ஏனெனில் அவர்கள் தங்களையே மறக்கும்படி அல்லாஹ் செய்து விட்டான். அத்தகையதான் பெரும் பாவிகள். தங்களைத்தானே மறந்து விட்டார்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுவும்ல.
எப்படி அவங்க தன்னைத்தானே அவங்க மறந்து விட்டார்கள் அப்படின்னா, அவங்களுக்கு அவங்களுடைய செய்கிற தொழில், வேலை, சம்பாத்தியம், உறவு, ஆரோக்கியம், சொத்து, என் மனைவி, மக்கள் எல்லாம் அவங்களுக்கு நினைவு இருக்கும். ஆனால் இது எல்லாம் எதற்கு நம்மளுக்கு தரப்பட்டது? இதெல்லாம் எதற்கு? இது ஏன்? அப்படின்னு ஒரு சொல் மனதில் இல்லைன்னா தன்னைத்தானே அவங்க மறந்து விடுகிறேன்னு ஆவாம். ஒரு நோக்கத்துக்காக இந்த துனியாவுக்கு நம்ம வந்திருக்கோம். ஆனால் நோக்கத்தை மறந்து வாழக்கூடியவன் தன்னைத்தானே மறந்தவன் போல ஆவான். அவர்களை அப்படி என்றால் அல்லாவை மறந்து விட்டான் என்பதுதானே அர்த்தம். அதை குறிக்கக்கூடிய வசனம்தான் இந்த 19வது வசனம். எதற்கு வந்திருக்கானே நோக்கம் தெரியாமல் வந்து இருக்கான், தன்னைத்தானே மறந்து இருக்கான். அப்படி மறந்து இருந்தால் அல்லாவை விட்டு, அதாவது அல்லாவை விட்டு தூரம் ஆயிட்டான், அல்லாவை மறந்து விட்டேன் போன் ஆயிட்டான் அப்படின்னு இந்த 19வது வசனம் சொல்லுது. அடுத்தது 20வது வசனம், நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள். எல்லோருக்கும் தெரியும், நரகவாசிகள் பெரும் பாவிகள், சொர்க்கவாசிகள் பெரும் பாக்கியம் பெற்றவர்கள். இவங்க 2 பேர் எப்படி சமமாவாங்க? அசத்தியம் அசத்தியம்தான், சத்தியம் சத்தியம்தான், அசத்தியம் சத்தியம் ஒன்று ஆகாது என்பதை விவரிக்கிறது இந்த 20வது வசனம். 21வது வசனம், நபியே, இந்த மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கி இருந்தோமானால் அல்லாவின் பயத்தால் அது நடுங்கி பிளந்து போவதாக காண்பீர். மலையின் மீது குர்ஆன் இறங்குதா? அல்லாஹ் வானத்திலேருந்து குர்ஆனை இறக்குறானா? அப்படி பொருள்படுமானா? அப்படி பொருள்படாது. இந்த மலையின் மீது குர்ஆன் இறக்கப்பட்டால், அதாவது குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் மலையின் மீது இறக்கப்பட்டால் அது எப்படி ஆகுமா? அல்லாஹ்வுடைய வார்த்தைகளில் கேட்டு பயந்தவாறு, நடுங்கினவாறு, அது முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை, இந்த குர்ஆன் முன்னே இல்லை, இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தை முன்னே இல்லை, நான் ஒன்றுமே இல்லாத ஒரு மலை அது நினைக்குமா? அது எவ்வளோ கம்பீரமானது, அசைக்க முடியாத மலையே அதோட அல்லாஹ்வுடைய அச்சத்தால், அல்லாஹ்வுடைய பயத்தால், நான் ஒன்றுமே இல்லை, அதோடைய தாக்கத்தால், அந்த குர்ஆனுடைய தாக்கத்தால் அந்த மலை சுக்கு நூறாக ஆகுது. மலைக்கு வெப்பன்ஸ் எவ்வளோ தேவைப்படுது உடைக்கணும்னா, ஆனால் அந்த குர்ஆனுடைய தாக்கத்தால், அதோடைய கனத்தால் உடையக்கூடியதாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இதே போல் மனிதர்களுக்கு இந்த தாக்கம் இருக்கா? மனிதர்களுக்கு இந்த குர்ஆன் வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டாலும் நம்ம மீது நமக்கு எந்த ஒரு தாக்கமும் ஏற்படுவதில்லை. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். தாக்கம் ஏற்பட்டால் தாரையாக நம்ம அல்லது சுஜூதில் நம்ம போகக்கூடியவங்களாக இருந்திருப்போம்ல. வேதம் உடையவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அப்படியே தாரையாக அல்ல அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் அப்படியே தாரையாக அல்லது சஜிதாவில் விழக்கூடிய ஒரு மக்களாக தான் இருப்பாங்க. நமக்கெல்லாம் அப்படி ஒரு எண்ணமே வரலையே, நம்மளுக்கு அந்த உணர்வு ஏற்படலையே. தொழுகும் போது அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்படுது, அப்பயும் நம்மளுக்கு இப்படி வரலை. குர்ஆன் டெய்லியும் தினந்தோறும் ஓதுறோம். ரமலான் மாதத்தில் என்னைக்காவது நம்ம அழுதுருக்கோமா? என்னைக்காவது இந்த குர்ஆன் பற்றின ஒரு சிந்தனை நமக்குள்ளே வந்திருக்கா? இல்லையே. அப்போ எப்படி மலையின் மீது குர்ஆன் இறக்கப்பட்டு அது தூள் தூளாக ஆனது, நான் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை வந்ததோ, அது போல் ஒரு நிலை நமக்கு வரவில்லை. நம்மளுடைய மனம் ரொம்ப இறுகி காணப்படுது. இருக்கத்தினாலேயே இந்த குர்ஆனுடைய வார்த்தை நமக்குள்ளே இறங்கவில்லை என்பது தான் இதற்கான அர்த்தம். அதனால தான் மனிதர்கள் சிந்திக்கும் பொருட்டு இத்தகைய உதாரணங்களை நாம் அவர்களுக்கு விளக்குகிறோம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தடுத்த வசனம் எப்படிலாம் வரும்னா, அல்லாஹ்வை பற்றிய பண்பு பெயர்கள் பற்றி, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படின்னு அவனுடைய பண்பு பெயர்களை விவரிக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்குது. இப்போ தக்வா உடையவர்களுக்கு ஒரு உமர் அலி அவங்களுடைய ஒரு ஹதீஸ் மூலியம் நம்ம பார்க்கலாம். ஒரு காட்டு பாதை, நல்ல கரடு முரடான பாதை, அப்படியே முள்ளாக இருக்கும். அந்த பாதை முழுவதும், அந்த காட்டு பாதைகள் முழுவதும் முள்ளால் சூழ்ந்திருக்கு. இப்போ ஒருத்தன் அதில் பயணிக்கணும். அவன் பயணித்தா என்ன பண்ணுவான்? எவ்வளோ விழிப்பாக இருப்பான். கையில் குத்திருவோம், காலில் குத்திருவோம், கண்ணில் குத்திருவோம், முள்ளி ஏதாவது குத்தி நம்மளை சேதப்படுத்திடுவோன்னு பார்த்து அந்த பாதையில் அவன் செல்லக்கூடியவனாக இருப்பான். ஏதாவது அவனுக்கு தாக்கப்பட்டாலுமே கூட அவன் அடுத்தது எதுவும் தாக்கிடக்கூடாதுன்னு விழிப்பாக தான் அந்த பாதையை கடக்கக்கூடியவனாக இருப்பான். இரையச்சம் உடையவன் எப்படி இருப்பானா? விழிப்புடையவனாக இருப்பான். இப்படி அவன் பார்த்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் தக்வா. இரையச்சம் உடையவன் எப்படி இருப்பானா? விழிப்புடையவனாக இருப்பான்னு உமர் அலி, அதாவது உமர் பின் கத்தாப்
அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்குது. ஆக கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். சரியாக செய்கிறோமா என்று நம்ம கவனிக்கணும். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கான்னு நம்ம கவனிக்கக்கூடியவனாக இருக்கணும். தக்வா உடனே இருக்கணும். அல்லாஹ் கவனித்து கொண்டே இருப்பான். தக்வா உடையவர்கள் எப்படி இருக்குன்னா, நம்ம சரியாக செய்கிறோமா, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கா என்று அல்லாஹ் கவனித்து கொண்டே இருப்பான். தக்வா இருப்பவன் அல்லாஹ்வுடைய நினைவிலேயே இருப்பான். தக்வா இல்லாதவனுடைய நிலை எப்படின்னா, இறைவனை மறந்த நிலையிலே தான் இருப்பான். தக்வா உடையவன் எப்படி இருப்பான்னா, அல்லாஹ்வுடைய நினைவிலே வாழக்கூடியவனாகவும், தக்வா இல்லாதவன் அதாவது இரையச்சம் இல்லாதவன் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு மறந்து விடக்கூடியவனாக இருப்பான். ஆக இந்த வசனம் அதாவது 18லேருந்து 24 வரைக்கும் வசனம் நம்ம பார்த்ததுல நமக்கு ஒரு மையக்கருத்தாக தெரியுது. இறையச்சத்தை தான் அது பேச வருகிறது. தக்வா என்னும் இறையச்சத்தை தான் அது புரிய செய்கிறது, நமக்கு பேசுது. அதனுடைய மைய கருத்து அல்லாஹ்வுடைய அச்சம். முதன்மையானது செகண்டரி இருக்கும், ப்ரைமரி செகண்டரி. ப்ரைமரியாக ஒரு மைய கருத்து அதில் நமக்கு சொல்ல வருவது இறையச்சம். இந்த குர்ஆன் வழிகாட்டியாக இருக்குது. யாருக்குன்னா தக்வா உடையவர்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டியாக இருக்குது. நம்ம இந்த குர்ஆனை ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையை அடையும் பொழுது, அதாவது நான் ஒன்றுமே இல்லை இந்த குர்ஆனை தொடும்போது அந்த ஒரு மனதில் அந்த ஒரு எண்ணம் வந்துட்டு நீங்கள் குர்ஆனை நீங்கள் அணுகும் பொழுது திறந்த மனதோடு அந்த குர்ஆன் நம்ம அணுகுனா அந்த குர்ஆன் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்குது. எப்படிப்பட்ட வழி? நேரான வழி. நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உடைய ஒரு பாண்டிங்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரான வழியை அதை காட்டக்கூடியதாக இருக்குது. 3 வழி இருக்குது. தக்வாவை வளர்ப்பதற்கு 3 வழிகள் இருக்குது. ஒன்று, குர்ஆனை படிப்பதன் மூலம் தக்வாவை வளர்த்துக்கலாம். அடுத்தது அல்லாஹ்வை பற்றிய அறிவு. அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்வது. எதன் மூலயமாக அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்வதுனா, அவங்களுடைய அல்லாஹ்வுடைய பண்பு பெயர்கள் இருக்குல்லையா, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், ஒவ்வொரு வாட்டியும் தன்னை எப்படிப்பட்டவன் அப்படின்னு பண்பு பெயர்களை கொண்டு விவரிக்கக்கூடியவனாக இருக்கான். அந்த பண்பு பெயர்களை அறிவதன் மூலம் தக்வாவை வளர்க்கலாம். அடுத்தது, நம்ம முத்தகீன்களா இல்லையான்னு ஒவ்வொரு செயல்களையும் கவனத்தோடு செய்வதன் மூலம் தக்வாவை வளர்க்கலாம். அதாவது உமர் அலி அவங்களுடைய ஹதீஸ் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு பாதையும் காலை பார்த்து 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 வைப்போம். முள் எதுவுமே குத்திரக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து நம்மளோட சிந்தனைகள் எதுவும் சிதறாமல் ஒரே திசையை நோக்கி விழிப்பாக செயல்படுவோம்ல, அதுதான் தக்வா. சரி, தக்வா நம்ம வளர்த்துட்டோன்னா அதற்கு பெறுவதற்கான லாபங்கள் என்னென்ன லாபம்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். 3வது அத்தியாயம் 76வது வசனத்தில் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். துன்பம் கஷ்டம் மகிழ்ச்சி, துன்பம் கஷ்டத்துலேருந்து நம்ம நீங்கி மகிழ்ச்சியான வாழ்வு நம்மளுக்கு கிடைக்கும். பொறுமையோடு நம்ம இருந்தோன்னா தக்வா பெறலாம் அப்படின்னு 3வது அத்தியாயம் 76வது வசனத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. அடுத்தது 7வது அத்தியாயம் 96வது வசனத்தில் வானத்தில் இருந்து அல்லாஹ் அருள் பரக்கத் திறந்து தருகிறான். நமக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. வானத்திலிருந்து அல்லாஹ் பரக்கத்தை இறக்கக்கூடியவனாக இருக்கான் அப்படின்னு இந்த வசனம் நம்மளுக்கு காட்டுது. அடுத்தது 8வது அத்தியாயம் 29வது வசனம் ஃபுர்கானை வழங்குகிறான். அதாவது நமக்கு எது சரி எது தவறு பிரித்து பார்க்க ஒரு அறிவு நம்ம தக்வா மூலியமாக நமக்கு கிடைக்கப்பெறுது. அடுத்தது 65வது அத்தியாயம் 2, 3, 4, 5ல் துன்பத்திலிருந்து விடுதலை. துன்பமே நம்மளுக்கு ஏற்படாது. தக்வா உடையவர்களுக்கு துன்பம்னாலே கிடையாது. அவங்களுடைய ரிஸ்க் அல்லாஹ் தாலா ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கான். ஆக தக்வாவை வளர்ப்பதன் மூலம் தக்வாவை பெறுவதன் மூலம் நம்மளுக்கு என்னென்னலாம் லாபம், அல்லாஹ்வை அஞ்சினால் நம்மளுக்கு கிடைக்க போகும் பரிசேனை அத்தனையுமே இந்த வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடியவனாக இருக்கும். அந்த மலையில் இறங்கின குர்ஆனை போல அந்த குர்ஆன் நம் மீது இறங்க வேண்டும் என்று உயரிய பிரார்த்தனையோடு இந்த வகுப்பை முடிவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.